வணக்கம். நம்ம படிப்போம் யூடியூப் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நடப்பு நிகழ்வுகள். நடப்பு நிகழ்வுகள பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு என்ன நடப்பு நிகழ்வு பார்க்க போறோம் அப்படின்னா, சென்னையை உலுக்கிய பெஞ்சல் புயல் மரக்காணம் அருகே கரையை கடந்தது. சரிங்களா? இது கரையை கடந்துருச்சு அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டாங்க. இது எப்போ உருவாச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 27ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று, அது பெஞ்சல் புயலாக மாறியிருக்கு. சரிங்களா? இது கரையை கடந்து மரக்காணத்துக்கிட்ட கரையை கடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரையை கடந்து வலுவிழக்கும் புயல் தாழ்வு மண்டலமாக விரிவடைந்து, மேற்கு தொடர்ச்சி மலையை கடந்து கர்நாடகம், கேரளா வழியாக அரபிக்கடலுக்கு செல்லும் என்று வானிலை மையம் தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் தமிழகத்தில மழை பெய்யும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்ப புயலுக்கு பேர் வச்சாங்க இல்லையா? இந்த பெஞ்சல் புயலுக்கு பேர் வச்சது எந்த நாடு அப்படின்னா, அரபு நாடு. அரபு நாடு தான் பேருக்கு புயலுக்கு பேர் வச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த புயலுக்கு பேர் வைக்கக்கூடிய நிகழ்வு எப்போலேருந்து உருவாச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 1950ல இன் 50ல உலக வானிலை மையம் அப்படின்னு சொல்லி உருவாகுது. அது உருவானதுக்கப்புறம் எத்தனை நாடுகள் உறுப்பு நாடுகளா சேர்றாங்க அப்படின்னா, 193 நாடுகள் உறுப்பு நாடுகளா சேர்றாங்க. இந்த 103 நாடுகள் உறுப்பு நாடுகளா சேர்ந்ததுக்கப்புறம், இத எத்தனைய பிரிக்கிறாங்க அப்படின்னா, 6 மண்டலமா பிரிக்கிறாங்க. அதன்படி நம்ம இந்தியாவ எந்த மண்டலமா பிரிக்கிறாங்க அப்படின்னா, வட இந்திய பெருங்கடல் மண்டலம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இந்த வட இந்திய பெருங்கடல் மண்டலம் மொத்தம் 13 நாடுகள உறுப்பு நாடுகளா கொண்டு இருக்கு. சரிங்களா? மொத்தம் எத்தனை நாடுகள 13 நாடுகள உறுப்பு நாடுகளா கொண்டு இருக்கு. இதுல நம்ம எந்த பகுதிக்கெல்லாம் பேர் வைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது இந்தியால அரபிக்கடல்லையும், இந்த சைடு இருக்கக்கூடிய வங்காள விரிகுடால உருவாகக்கூடிய புயல்களுக்கெல்லாம் நம்ம தான் பேர் வச்சுட்ருக்கோம். ஓகே. அடுத்ததா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மகாராஷ்டிராவின் புதிய அரசு டிசம்பர் 5ல் பதவியேற்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் பதவியேற்க போறா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி முதல்வரா இருந்தவர் தான் இப்ப பதவியேற்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவர் முந்தைய துணை முதல்வராக பதவியேற்றவர் அப்படின்னு சொல்றாங்க. தேவேந்திர பட்னாவிஸ் தான் தற்போதைய முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, மகாராஷ்டிரால எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டதா இருக்கு அப்படின்னா, 288 பேர் சட்டமன்ற உறுப்பினர்களா கொண்டது இருக்கு. இதுல மெஜாரிட்டியா யார் அதிகமான இடங்கள பெற்றிருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுல மகாயுதி கூட்டணி 230 இடங்கள பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள கொண்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நமக்கு கொஸ்டின்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரு இதுக்கான ஆளுநர், மகாராஷ்டிரா மாநிலத்திற்கான ஆளுநரா இருக்காங்க அப்படின்னா, சிபி ராதாகிருஷ்ணன். சிபி ராதாகிருஷ்ணன் நமக்கு தெரியும். தமிழகத்தைச் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி. அடுத்து என்ன கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தில்லி திரும்பிய குடியரசுத் தலைவர். நம்ம இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தமிழகத்துல 4 நாட்கள் தங்கியிருந்தாங்க. எங்க தங்கியிருந்தாங்க அப்படின்னா, நீலகிரி மாவட்டம் உதகையில வெலிங்டன் மாளிகையில தங்கியிருந்தாங்க. வெலிங்டன் மாளிகையில அவங்களோட தங்கும் இடம் எது அப்படின்னா, உதகையில இருக்கக்கூடிய ராஜ்பவன் வளாகத்துல தான் தங்கியிருந்தாங்க. சரிங்களா? அங்க தங்கி, அங்க பயிற்சி பெறக்கூடிய ராணுவ அதிகாரிகள் கூட கலந்துரையாடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அந்த உதகையில இருக்கக்கூடிய பழங்குடியினர் கூடயும் கலந்துரையாடல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம, வேற என்ன பண்ணாங்க அப்படின்னா, உதகை ராஜ்பவன் வளாகத்துல இருக்கக்கூடிய மக்னோலியன் மரம் அப்படிங்கிற ஒரு மரத்த அந்த வளாகத்துல நட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டிசம்பர் 1. சரிங்களா? இன்னைக்கு டிசம்பர் 1. இந்த டிசம்பர் 1 என்ன நாளா கடைபிடிப்போம் அப்படின்னா, எய்ட்ஸ் தினமா கடைபிடிப்போம். உலக எய்ட்ஸ் தினமா கடைபிடிப்போம். கரெக்ட்டா? அதை வலியுறுத்தி, அத ஹெச்ஐவியோட இத குறைக்கணும். பரவும் விகிதத்த குறைக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம நம்மளுடைய முதல்வர் பேசியிருக்காங்க. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க. சரிங்களா? எதிலிருந்து எவ்வளோ வரைக்கும் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பத்தியும் சொல்லியிருக்காங்க. அதாவது 0.23%லிருந்து 0.16% குறைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க போபால் விஷவாயு. ஓகே. இது நடந்தது எப்ப அப்படின்னா, 1984ஆம் ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி நடந்துச்சு. சரிங்களா? இது எங்க நடந்துச்சு அப்படின்னா, யூனியன் கார்பைடு அப்படிங்கிற ரசாயன தொழிற்சாலையில நடந்துச்சு. சரிங்களா? இது நச்சுனால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா, 5079 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதுல மேலும் நெறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த போபால் விஷவாயு கசிவால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூடுதல் இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில மனு குடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கங்கன்யான் திட்டம். கங்கன்யான் திட்டம் எந்த திட்டம் அப்படின்னா, நம்மளோட
அதாவது இந்திய விண்வெளி நிலையத்தோட திட்டமாக இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். இது விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இது யார் கூட நம்ம சேர்ந்து வந்து கூட்டுப்பயிற்சி மேற்கொண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, நாசா கூட சேர்ந்து கூட்டுப்பயிற்சி மேற்கொண்டுட்டு இருக்கோம். இந்த கூட்டுப்பயிற்சிக்கு பேர் என்ன அப்படின்னா ஆக்சின். சரிங்களா? இதுல 2 பேர் ரொம்ப முக்கியமான இந்திய வீரர்கள் இருக்காங்க. சுபான்ஷி சுக்லா, பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் அப்படிங்கிறவங்க 2 பேருமே வந்து பயிற்சி மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இது எப்பயிலேருந்து பயிற்சி மேற்கொள்றாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் மாதத்திலேருந்து பயிற்சி மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அங்க ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் மற்றும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ள உள்கட்டமைப்பை அறிந்து கொள்ளுதல், விண்வெளியில் இருந்து புகைப்படங்களை எடுப்பது, தினசரி நடவடிக்கைகள், தகவல் தொடர்பு நெறிமுறைகள் குறித்து அங்க பயிற்சி அளிக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம வேற என்ன இருக்கு அப்படின்னா, அவங்களோட ஆடைய வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான பயிற்சியும் அங்க நடக்குது. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தான் அவங்களோட ஆடையும் வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. சரிங்களா? ரொம்ப ஓகே. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விளையாட்டுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு. பிட்டோ உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியோட 5வது சுற்று நடந்திருக்கு. இதுல யார் யார் விளையாண்டுருக்கா அப்படின்னா, 2 பேர் விளையாண்டுருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து சீனாவை சேர்ந்தவர் யங் டின் லியோருடன். யார் விளையாண்டுருக்கா அப்படின்னா, டி குகேஸ் அப்படிங்கிறவரு இந்தியாவை சேர்ந்தவர். இவங்க 2 பேரும் விளையாண்டுருக்காங்க. இந்த போட்டி எதுல முடிஞ்சிருக்கு அப்படின்னா, டைல முடிஞ்சிருக்கு. இந்த போட்டி எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சிங்கப்பூர்ல நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? இதுக்கு அடுத்து ஓகே. அடுத்து விளையாட்டுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சையது மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டி நடந்துட்டு இருக்கு. எங்க நடக்குது அப்படின்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்துல. இதுல மகளிர் ஒற்றையர் பிரிவுல உலக சாம்பியனான பி.வி. சிந்து அவர்கள் வந்து இறுதிச் சுற்ற வந்து அடைஞ்சிருக்காங்க. இறுதிச் சுற்றுக்கு தகுதி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது மட்டும் இல்லாம கலப்பு இரட்டையர் பிரிவுல இறுதிச் சுற்றுக்கு வந்து இந்தியாவைச் சேர்ந்த தனிஷ் கிராஸ்டோ, த்ருவ் கபில் அப்படிங்கிற இணை வந்து தகுதி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஆடவர் இறுதிப் போட்டியான லக்ஷய் சென் அப்படிங்கிறவர் இறுதிப் போட்டியில தகுதி பெற்றிருக்காரு. முக்கிய உள்கட்டமைப்பு துறைகளின் வளர்ச்சி விகிதம் 3.1% குறைந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அக்டோபர் மாதத்துல இந்தியாவில் 8 முக்கிய உள்கட்டமைப்பு துறைகளின் உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 3.1% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது 2023 ஆண்டு இதே மாதத்துல எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா 12.7% இருந்திருக்கு. அது இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது கொஞ்சம் ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர். இதையும் நம்ம படிச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதுக்கப்புறம் வேற முக்கியமான கரண்ட் அஃபேர் இல்லை. வேற கரண்ட் அஃபேர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். தேங்க்யூ.